அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த பேபி பொட்டேட்டோஸ் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். அதுவும் புதுவிதமான ஒரு மசாலாவோட செய்ய போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு அதையும் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலான்னு எதுவுமே நான் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த கடாய் கோஸ் மசாலா மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் இதுக்கு போடலை. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த கடாய் கோஸ் மசாலா சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மூடி வச்சுக்கலாம். மசாலா வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ திறந்துக்கலாம். குருமாக்காகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், முந்திரி சேர்த்த ஒரு பேஸ்ட்டை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 2 கியூப் அளவு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே தயிரையும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான பேபி பொட்டேட்டோ கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நானுக்கெலாம் சேர்த்து வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.